கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எசேக்கியேல் அதிகாரம் 33 வசனம் 18. நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய கிருபையினாலே இரட்சிக்கப்பட்ட நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். நாம் அவரை போல நீதி உள்ளவர்களாய் நீதியை செய்து வாழ வேண்டும். எசேக்கியேல் 33:18 நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்தால் அவன் அதனால் சாவான் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நம்முடைய நீதியை விட்டு திரும்பி கர்த்தர் அருவருக்கிற பாவங்களை செய்வோமானால் நாம் தண்டிக்கப்படுவோம். கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் துணிகரமாக எந்த பாவங்களையும் செய்யாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக செயல்படுவோம். அறியாமையினாலே நாம் ஒருவேளை தவறுகள் செய்திருந்தாலும் கர்த்தரிடத்தில் நாம் மன்னிப்பை கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை மன்னிப்பார். அவர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய அன்பு அளவில்லாதது. ஆனால் அவர் என்னை மன்னிப்பார் என்று சொல்லி நாம் துணிகரமாக அநியாயம் செய்வோமானால் ஆக்கினை தீர்ப்படைவோம். ஆகவே கர்த்தருக்குரியவர்களாகிய நாம் உலகத்திற்கு ஒத்தவர்களாய் வாழாமல் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நீதி உள்ளவர்களாய் நீதியின் வழியில் வாழ்வோம். நீதியை விட்டு திரும்பி அநியாயம் செய்யாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாய் வாழ்வோம். இரக்கமுள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறது போல எங்களையும் நீதி உள்ளவர்களாய் உமக்குரியவர்களாய் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை ஒவ்வொரு நாளும் நீதியின் வழியில் நீர் நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.